ஹாய். ஹாய் வணக்கம். நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாண்ணா, இந்த பக்கம் வந்தேன் நான். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம். அப்புறம் நீங்கள் டிவி சேல்ஸ் பண்ணியிருந்தீங்க தெரியும் எனக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம்னா வந்து ஐ ப்ளஸில் வந்து எல்லாமே வந்துருச்சு இப்போ. ஓகே. டிவின்ற ஐ ப்ளஸ் நீங்கள் பண்ணுறது ஐ ப்ளஸ் டிவி. ஐ ப்ளஸ் எல்இடி டிவி. ஓகே. ஐ ப்ளஸில் எல்லா இதுவும் டிவி பொறுத்த வரைக்கும் டிவியில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா டச் வந்துருச்சு. ஓகே. இன்ட்ராக்டிவ் பேனல் வந்துருச்சு. அது பார்த்தோம்னா ஸ்கூல் காலேஜுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் போர்டு, ஸ்மார்ட் போர்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் கியாஸ் வந்துருக்குது. கியாஸ் அது எதுக்குன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த கேஎஃப்சி சிக்கன்லாம் வந்து டச் பண்ணி அவங்க ஆர்டர்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ டிவியில் ஐ ப்ளஸில் வந்துருச்சு. ஓகே. சரியா? அது போக வந்து இப்போ நம்ம கடைகளுக்கு விளம்பரம் படுத்துற மாதிரி வெர்டிகல் டிவி. வெர்டிகல் டிவி வந்து இந்த டிவி வந்து இப்படி இந்த பக்கம் பார்த்தா எப்படி இருக்கும், ஸ்டாண்டிங் டைப்ல அந்த மாதிரி. ஓ, ஸ்டாண்டிங். இப்போ பார்த்தோம்னா கடைகளுக்குலாம் விளம்பரம் அந்த மாதிரி இது விளம்பரம் பண்ணலாம். அந்த பென்ட்ரைவ்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நல்ல ஃபாண்ட் பெருசு சைஸ் நமக்கு நம்மளே டிசைன்லாம் கொடுத்து பண்ணலாம். ஆமாம், நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, என்ன பண்ணிடலாம். ஃபர்தராக இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து புது மாடல்லாம் வந்து இப்போ லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நேற்று இதில் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் ஏதோ வந்து சின்ன சின்ன அப்டேட்லாம் இருக்குது டிவியில். எல்லா மாடல்லையும் வந்து கொஞ்சம் அப்டேட்லாம் வருது. அதெல்லாம் வேறு புது மாடல் வந்து இப்போ வர்றதுனால மற்ற டிவி கூட காம்படிஷன் இருக்குது இல்லையா, அதனால இப்போ இதுவும் வந்து வளர்ந்து வர பிராண்ட் அப்படின்றதுனால ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது இதில். உதாரணத்துக்கு சோனி, சாம்சங், எல்ஜி அது கூட வந்து இப்போ போட்டிக்கு இப்போ 4th ஸ்டேஜில் இப்போ ஐ ப்ளஸ் வந்து போட்டிக்கு வந்துருச்சு. அதனால வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஜான் சார் வந்து எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்கும், எல்லா இதுக்கும் டஃப் கொடுக்கணுன்ற மாதிரி இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு காம்படிஷன் ஆமாம் பண்ணுறோம். ஆமாம். ஓகே. அதனால வந்து மக்கள் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார் எடுத்துன்னு வர்றாரு. இப்போ பார்த்தோம்னா இனி வர காலகட்டங்களில் எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதாவது ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா நிறைய எக்ஸ்ட்ரா நல்லா அட்வான்ஸு அதெல்லாம் பண்ணுறாங்க. அட்வான்ஸாக என்னென்ன தேவையெல்லாம் பண்ணி தரேன். அதே மாதிரி இப்போ வந்து பெரும்பாலும் இப்போ த்ரூஅவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இப்போ கோயம்புத்தூரில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அது கூட வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து வாங்க சொல்லியிருக்காரு. இப்போ இங்கேருந்து புக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் நம்ம ஒரு இதுன்றதுனால இப்போ 3 வருஷத்துக்கு நம்ம பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஜாஸ்தியெல்லாம் வைக்காதீங்க, எல்லாம் வந்து ஒரே மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு ப்ரைஸஸ் கொடுத்துருக்காரு. நம்மளாம் இப்போ வந்து எல்லாமே வந்து இந்த ரேட்டோட இப்போ ரேட் ப்ரைஸில் வந்து கம்மி பண்ணிங்க நம்ம கொடுக்குறோம். ஒரு சில கஸ்டமர் வந்து இப்போ நியர்பை இருக்கிறாங்க அப்படின்னா டெலிவரியும் கொடுத்துடலாம். நம்மளே வந்து டெலிவரி கொடுத்துட்டு ஃப்ரீ ஆஃப் டெலிவரி பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் இப்போ லாஸ்ட் மந்த்து எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாம் ஸ்கூல் சேர்க்கறது, லீவு இந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால எல்லாம் வந்து வீடியோ போட முடியல. இப்போ திருப்பி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ ஜனங்கள் வந்து என்கொயரி இருக்குது, ஜனங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த டைமில் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி புது அப்டேட்லாம் இப்போ வரப்போகுதுன்றதுனால ஒரு வீடியோ போட்டுருவோம் கண்டிப்பாக. அப்படின்னு வீடியோஸ் வந்து ஜனங்க வந்து ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜனங்க வந்து என்னன்றாங்க, சார் மற்ற இதுலலாம் அங்கே 7500 தராங்க, இங்கே 8500 தராங்க, நீங்கள் என்ன வந்து இவ்வளோ கொடுக்குறீங்க, இருந்தாலும் கோயம்புத்தூர் ரேட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. கோயம்புத்தூர் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா 7000க்கு 8000க்கு நம்ம கூட கொடுக்கலாம், ஐ ப்ளஸில் கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்குற மாதிரி அவங்க என்ன மாதிரி டிவி கொடுக்குறாங்களோ அந்த டிவி கொடுத்துக்கலாம். வாங்கினாங்கன்னா எடுத்தா செக் பண்ணி பார்த்தாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டே இருந்தணும், திருப்பி வரக்கூடாது.
அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு வந்து கஸ்டமருக்கு நமக்கு கம்யூனிகேஷன் இருக்காது. இவங்க வந்து லாங் லைஃப் நிற்கணும் அப்படின்றதுனால வந்து ஒரு குவாலிட்டி இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குவாலிட்டி வைஸ் இவங்க கொடுக்கறதுனால கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ரைஸஸில் இவங்க கொடுத்தா தான் வந்து டிவி குவாலிட்டியாக இருக்கும். சும்மா வந்து அவங்க 7000 கொடுக்குறாங்க 8000 கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த குவாலிட்டி தான் இருக்கும். அவங்க அதை போட்டுட்டு டிவி ஒரு சில இடத்துலலாம் டிவி வந்து பஸ்ட் ஆகிருக்குது. அந்த மாதிரி டிவியெல்லாம் நம்ம எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தோம்னா அது நல்லா இருக்காது. அதனால கஸ்டமருக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம 7000 ரூபாய் டிவி 8000 ரூபாய் டிவி விற்கிது மார்க்கெட்லன்னா நம்ம இப்படி வாங்கி கை மாற்றி விட்டு போயிட்டே இருந்து வாங்கி போட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப நல்லதாக கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி ஜான்சன் நினைக்கிறாங்க. நல்லதாக பண்ணிட்டு இருக்கோம். ஜனங்களுக்கு சில விஷயம் வந்து தெரிய மாட்டாங்க. ஆமா, அவேர்னஸ் இல்ல. அங்க கம்யூனிட்டி எங்க வந்து எப்படி சொல்றது அதிகமா தராங்க கம்மியான ரேட்டு அப்படின்னு நினைச்சு போயிடுறாங்க. அது தள்ளு வண்டிக்கும் அந்த பெரிய ஹோட்டலுக்கு வித்தியாசம் இல்லை. அப்படிதான் மாதிரி வந்து அவங்களுக்கு குவாலிட்டி தெரியறது இல்லை. டிவி எங்க வீட்டுல வாங்கினாங்க டிவி தான். அதுதான் இங்க இந்த டிவி நீங்க இந்த ரேட் சொல்றீங்க. எங்க வீட்டுல 32 தான் வாங்கிக்கிறாங்க இந்த ரேட்டுக்கு. நீங்க என்ன எவ்வளவு சொல்றீங்க? ஆனா அது 32ல என்ன இதுல இருக்கும், என்ன குவாலிட்டியில இருக்குன்ட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அதனால நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கிறவங்க வந்து இந்த டிவி I+ வேணும் அப்படின்ட்டு வாங்கி போறாங்க. புரியாதவங்க ரேட் கம்மியா இருக்கிறதே நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. பார்த்துக்கிறதுனா வந்து அதோட இது குவாலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்கிக்க வேண்டியது. அதனால வந்து இப்போ பார்த்தோம்னா கேஷ் டிஸ்கவுண்ட்ல எவ்வளோ பண்ணணுமோ மேக்ஸிமம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, எல்லா டிவியும் இருக்குது. 24லேருந்து 100 இன்ச் வரைக்கும் இருக்குது டிவிக்கு. நம்ம கஸ்டமர் வந்து எது சூஸ் பண்ணுறாரோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். அது டிவி I+ மட்டும்தானே அடிஷ்னலாக வேறு எதுனா இருக்குது? I+ டிவி இப்போ மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நமது வந்து I+ டிவி தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டவர் ஃபேன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால காலேஜ் பசங்க தண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் சிம்பிளாக இருந்தால் கொடுங்க அப்படின்றாங்க. அதனால வந்து சிம்பிளாக வாஷிங் மிஷின் வீட்டில் வந்து ஒரு ஆள் துவைச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிம்பிள் ஒன்லி வாஷிங் மட்டும் 1 கிலோ 11 கிலோ பண்ணிட்டு இருக்கோம். ரஷ்மி பிராண்டில் பண்ணி. எத்தனை கிலோ சொன்னீங்க? 9 கிலோ 11 கிலோ 11. ஓகே ஓகே. ரஷ்மி பண்ணிட்டு இருக்கோம். ரஷ்மி கம்பெனி. ஆமாம். அதே மாதிரி பார்த்தோம்னா கிரைண்டர் மிக்ஸி. கிரைண்டர் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் இதுதான். மிக்ஸி வந்து கொஞ்சம் நல்ல மூலிகையில் இருக்குது. அதனால வந்து எல்லாமே நெசசரி தான், வாங்க தான் செய்வாங்க. ஆமாம், வாஷிங் மிஷினும் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதனால மிக்ஸி போகுது. அது தவிர டவர் ஃபேன் இப்போ வெய்ய நாள் போனா கூட அந்த இது அப்படியே தான் இருக்குது. அந்த ஆமா, நம்ம ஊருக்கு கிளைமேட் கண்டிப்பா ஃபேன் வேலூர் அப்படின்னும் போது கண்டிப்பா வெயிலூர்ன்றாங்க. அதனால வந்து அவங்களுக்காக வந்து நம்ம டவர் ஃபேன் அப்படின்ட்டு எலாக் கம்பெனியில் வந்து டவர் ஃபேன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அது போக வந்து இப்போ சீலிங் ஃபேன்லாம் வருது. சீலிங் ஃபேன் வருது. அது என்ன கம்பெனி வரும்? எலாக்கே தான். எலாக்கே சீலிங் ஃபேனு, அப்புறம் வந்து கீசரு எல்லாம் இப்போ அடுத்து வரப்போகுது. ஓகே, அதுவும் பண்ணலான்ட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயம். அதனால வந்து மேலும் மேலும் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான வழிகள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வேற என்ன விசேஷம்? வேற ஒன்றும் இல்லை தான். அதுதான் வந்து எப்படி இருக்கு அட்மாஸ்பியர் கடை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அப்பப்போ வரணும், வந்தாதானே. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வந்தால் தானே நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக தோணுமா? கிளம்பலாமா? கண்டிப்பாக. ஓகே. பாய். பாய்.